ஹாய் கைஸ், நம்ம நருட்டோ அனிமில துளியும் கூட ஹேட்டர்ஸ் இல்லாத கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 5ல் நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம நருட்டோவை எல்லாத்துக்குமே பிடிக்கிறது காரணம் அவனோட நல்ல மனசு தான் நான் சொல்லுவேன். நம்ம நருட்டோவுக்கு ஒருத்தன் என்ன தான் கெட்டதே பண்ணியிருந்தாலும் நம்ம நருட்டோ அவனுக்கு திரும்பி நல்லது தான் பண்ணுவான். எடுத்துக்காட்டுக்கு மொத்த லீஃப் வில்லேஜுமே அவனை ஒரு மான்ஸ்டராக தான் பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு வில்லேஜுக்காண்டி தான் அவன் உயிரை கொடுத்து போராடிருப்பான் நம்ம பெயினுக்கு எதிராக. இந்த ஒரு காரணத்தினாலே ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர்னா நருட்டோவையும் சொல்லுவாங்க. ஸோ உங்களில் யார் யாருக்கு நருட்டோ கேரக்டர் பிடிக்கும்னு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 4ல் வந்து பியாக்காகான் பிரின்சஸ் ஆனால் நம்ம ஹினாட்டா யூகா தான் இருக்கும். நம்ம ஹினாட்டாவை ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற காரணம் வந்து அவளோட லவ், அவளோட க்யூட்னஸான எக்ஸ்பிரஷனு, அப்புறம் அவளோட நல்ல மனசுன்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நருட்டோ அனிமிலே குட்டான கேரக்டராக நம்ம ஹினாட்டாவோட கேரக்டரை தான் ரொம்பவுமே பெஸ்ட்டாக காட்டியிருப்பாங்க. அதோட பசங்களாம் நான் கல்யாணம் பண்ணால் ஹினாட்டா மாதிரியான பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம ஹினாட்டாக்கு. ஸோ ஹினாட்டாவை யார் யார் மொபைலில் வால்பேப்பராக வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க. அடுத்த லிஸ்ட்டில் நம்பர் 3ல் நம்ம மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் நருட்டோ அவங்க அப்பா, இவர் தான் 4th ஹோக்காகே. அதோட இவரை ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற காரணமே இவரோட அப்பியரன்ஸ், கூலான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கூலாக ஃபைட் பண்ணுவார் நம்ம எல்லோ ஃபிளாஷ். நம்ம எல்லோ ஃபிளாஷ் என்னதான் கம்மியான எபிசோடில் காட்டினாலும் இவருக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லோ ஃபிளாஷை பிடிச்சாங்களா எல்லோ கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல் நம்ம ஜிராயா தான் இருக்காரு. நம்ம ஜிராயோட பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு கண்ணீர் தான் வரும். ஏன்னா நம்ம ஜிராயோட டெத்து தான் ரொம்பவுமே சேடஸ்ட் டெத்துன்னே சொல்லலாம். ஆனால் நான் ஜிராயா இறந்த எபிசோட பார்த்தும் கூட பெருசாக ஃபீல் பண்ணல. அந்த ஒரு விஷயத்தை நருட்டோ கேட்டு ரொம்பவுமே மனசுடைஞ்சு போய் ஒரு பெஞ்சில் ஐஸ் வாங்கிட்டு போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் உண்மையாக பார்த்துமே கதறி எழுத்துட்டுன்னே சொல்லலாம். எங்கள் அம்மா கூட வந்து என்னடா பொம்மை போடம் பார்த்து கதறி எழுதுறேன்னு சொல்லி சங்கடப்படுத்தினாங்க. ஸோ ஜிராயாவை பிடிச்சவங்க மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1ல் நம்ம இத்தாச்சி உச்சிகா தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். சாக்ரிஃபைஸ்னாலே நம்ம இத்தாச்சி தான் சொல்லுவேன். ஏன்னா தன்னோட கிளான்காரங்களாம் வில்லேஜுக்கு எதிராக திரும்பும்போது தன்னோட மொத்த கிளானுமே அழிச்சு அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணி வில்லேஜுக்காண்டியே வாழ்ந்தவனா நம்ம இட்டாச்சி உச்சிகா. ஸோ அதோட இட்டாச்சி சாகும்போது சாஸ்கே கிட்ட எல்லா பவரையும் கொடுத்து தான் இறந்துருப்பான். அதனால இட்டாச்சி கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இட்டாச்சி பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆல்சோ இந்த ஒரு கமெண்ட் தான் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திங்க.